வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு உமன்ஸ் பேண்டிஸ் பேட்டர்ன் மேக்கிங் பார்த்தோம். இன்னைக்கு அப்படியே ரிலேட்டடாக மென்ஸுடைய ப்ரீஃப் ஒன்று பார்த்துட்டாண்டு ஒரு சின்ன ஐடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் நான் சூஸ் பண்ணிக்கேன். மென்ஸ் ப்ரீஃப்லேயும் நிறைய அந்த கட்டன்ஸி பொறுத்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலை எடுத்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெயிஸ்ட் 13 இன்ச்சு, ஹிப்பு 15 இன்ச்சு, ஃப்ரண்ட் ரைஸ் 12 இன்ச்சு, பேக் ரைஸ் 11 இன்ச்சு, சைடு சீம் 2.5 இன்ச்சு, இந்த கெசட் ஜாயிண்ட் 4 இன்ச்சு. இந்த கெசட் போர்ஷன்ல இந்த பிரீஃப்லயும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு இன்னர் பார்ட். மொத்தம் 3 பார்ட் இருக்கும். அந்த 3 பார்ட்டுடைய ஜாயிண்ட்டு, அதோடைய கட்டன்சிவ்ஸ், கர்வ்ஸ் எல்லாம் எப்படி வருதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மேக் பண்ணணும். அதுக்காக டூல் எடுத்துக்கோங்க. பேக் ரைஸ், பேக் தட்டு தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். பேக் ரைஸ் எனக்கு 11 இன்ச்சு வேணும். ஹிப்பு 15 இன்ச்சு வேணும். 11 இன்ச்சு லென்த்துக்கு ஹிப்பு 15 இன்ச்சு வேணும். அதில் பாதி 7.5 என்டர் கொடுத்தீங்கன்னா கோஆர்டினேட்டில் ரெக்டாங்கிள் வந்துடுது. வேலிடேட் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கான பேக் தட்டு பிளாக் வந்துடுச்சு. மெஷர்மெண்ட்டு என்ன கொடுத்துருக்குங்கிறது தெரியும்னா இந்த விசிபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுருக்குங்க. 7.5 இன்ச்சு 11 இன்ச்சு கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சைடு சீம் கொடுத்துருங்க. சைடு சீம் 2.5 இன்ச்சு இந்த ஸ்டைலில் கிரியேட் நியூ பாயிண்ட்ல கொடுத்து இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைங்க. என்டர். இங்கே 2.5 இன்ச்சு பாயிண்ட் வந்துருச்சு. இங்கேருந்து இந்த கெசட் ஜாயிண்ட் அந்த பாயிண்ட் வைங்க. கெசட் ஜாயிண்ட் நம்மளுக்கு டோட்டலாக 4 இன்ச்சு வேணும். ஓப்பனுக்கு 2 இன்ச்சு. ஸோ ரிவர்ஸில் வைக்கிறதுனால -2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 2 இன்ச்சு வந்துடும். வந்துட்டு இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, அதை டெலிட் கொடுத்துருங்கண்ணா. ஓகே, பேக் தட்டக்கூடிய மெஷர்மெண்ட் இவ்வளோதான். இப்போ பேக்கில் இங்கே ஒரு ஷேப் கொடுக்கணும். இதான் படாக்ஸ். பேக் படாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப்பு. அதுக்கு இந்த லைனில் மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மிடில் ஒரு பாயிண்ட்டு விழுந்துடுது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கர்வ் கொடுக்கணும். அதுக்காக இதை 1/2 இன்ச்சு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இதையும் கர்வாக பண்ணிக்கோங்க. இதையும் கர்வாக பண்ணிவிட்டு இந்த மிடில் பாயிண்ட்டை ஸ்மூத் 180 டிகிரி கொடுத்துங்க. இது ஸ்மூத் ஆகிடும். மற்றபடி இந்த ஹேண்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேக் ஷேப் ஓகே. பேக் ஷேப் இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் வேணும். இதான் நம்முடைய பேக் படாக்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷேப்பு. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் எலாஸ்டிக் இருக்கு. எலாஸ்டிக் வச்சு தைச்ச பிறகு நம்மளுக்கு பின்னாடி போடும்போது கரெக்டாக ஃபிட்டிங் இருக்காது. நழுவிக்கிட்டே எலாஸ்டிக் கப்புன்னு படாக்ஸில் பிடிக்காது. நழுவி உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும்போது கப்புன்னு அந்த படாக்ஸோட அந்த பால் படாக்ஸ் நல்ல மசில்ஸை கப்புன்னு கவர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பின்னாடி பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் மேக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மேக் பண்ணுறதுக்கு அதை அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் பேர் கொடுத்துட்றேன். இதை பேக்காகவே வச்சுக்கலாம். இதை
ஃப்ரண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைங்க. டிஸ்டன்ஸ் பாயிண்ட். இதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு 4 இன்ச்சுக்கு -4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க 2 இன்ச்சா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு கிரியேட்டிவ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒயில ஒரு 3 இன்ச்சு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து வந்து எல்லாம் வச்சுட்டு இந்த ஷேப்பை நல்லா ஃப்ரண்ட் ஷேப் ஓகே. ஸோ இதை இன்னும் ஒரு 1/4 இன்ச் கூட கூட்டிக்கலாம். அதுக்கு என்ன இன்னர் இதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இதை வரைஞ்சிட்டு இருக்கேன். பின்னாடி உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு 1/2 இன்ச் கூட ஜாஸ்தி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஒரு 1/4 இன்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரண்ட்டு வந்துருச்சு. இந்த லைன் தேவையில்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு, பேக்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் ஓப்பன், இந்த ஸ்டைலுக்கு பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போதான் நம்ம புதுசாக என்ன பண்ண போறோம்னா, புது டூல்ஸ் ஒன்று யூஸ் பண்ண போறோம். அது எப்படின்னு பாருங்க. ஷேப் டூல் எடுத்து இந்த லைனை வந்து இந்த லைனுக்குள்ள வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் வேணும். அதுக்கு வந்து டிவைட் டூல் எடுத்து இதை வந்து 3 போர்ஷனா என்டர் பண்ணா எனக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இதை டிவைட் அப்படி கொடுத்து இங்கே வந்துடும். அதே சேம் இங்கேயும் கொடுத்துட்டு டிவைட் பண்ணி 3 கொடுத்து டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இப்போ இங்கே டூல் இருக்கும், கிரியேட் பல்ஜ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். அதை வச்சு தான் அடுத்த வேலை. அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. ஓரமாக வச்சுக்கலாம், ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், இப்போ அந்த கிரியேட் பல்ஜ் டூல் ஷேப் டூலில் போனோம்னா வந்துடும். இந்த இருக்கு கிரியேட் பல்ஜ், அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பாயிண்ட்னு கேட்கும். இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வெல்டிட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரெட்டிங் வேல்யூ கேட்கும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 இன்ச்சு கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் நிறையா இருக்கும். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்க போகிற பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது அந்த பக்கத்தில் போயிடும். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி தான் வேணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இங்கே லயன் அப்படிங்கிற கொடுத்தோம்னா இந்த இடத்துல லயன் வந்துடும். இதே கர்வ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கர்வாக வந்து நிற்கும். நம்ம இது வேணாலும் கொடுத்துக்கலாம்.
பின்னாடி தான் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கர்வாகவே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்துறேன். ஸோ இது பிரிஞ்சு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் பண்ண போகிறேன். இது ஃபிக்ஸாக வச்சுக்கணும். இந்த இடத்த மட்டும் எனக்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஒரு 500 கொடுத்து என்டர் அடிங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி பிரிய போகுதுங்கிறத காட்டும். இதை வேலிடேட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே பல்ஜிங் டூல், அதே ஆப்ரேஷன், ஃபிக்ஸ் பாயிண்ட், ஸ்ப்ரெட்டிங் பாயிண்ட், வேலிடேட் 0.5 என்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுங்கிறத காட்டும். ஸோ இதை வந்து வேலிடேட் கொடுத்துருங்க. ஆல்ரைட், இப்போ பாருங்க, இது இந்த ஃப்ரண்ட் போர்ஷன். இதை வச்சு இதை பிடிச்சி தைக்கும் போது தான் பல்ஜிங், டோட்டலாக பல்ஜிங் எங்க ஃப்ரண்ட்டில் வந்து மென்ஸ் பிரீஃப்க்கு வந்து அந்த உப்புன மாதிரி ஒரு ஷேப் வரும் ஃப்ரண்ட்டில் பல்ஜிங். அப்போ தான் ஃபிட் ஆகும். கேர்ள்ஸ் பிரீஃப் இதுக்கெல்லாம் வந்து பிளாட்டாக இருக்கும். ஒன்லி மென்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து வரும். இப்போ நான் வந்து இதை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்னிவனாக இருக்குது. நான் மேனுவலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி. ஒரு கண்டினியூட்டியாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அதே மாதிரி கீழேயும் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஒன்று கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டலாக தூக்கிட்டு நம்மளுக்கு 8 இன்ச்சு வேணும். அந்த 8 இன்ச்சு இந்த கருவிலே இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நமக்கு தேவையான ஃப்ரண்ட் ஷேப் இதான். இதை கொண்டு வந்தாச்சு. அடுத்து இது ஃப்ரண்ட். ஓகே, இதுக்கு இன்னர் ஒன்று வைப்பாங்க. அந்த இன்னர் இதுலேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அப்படி பிரித்து அடிக்கிறதுக்கு இன்னரை வந்து இதில் ட்ராப் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஒரு கட்டு, அவ்வளோதான். ட்ராப் பண்ணுறதுக்கு இங்கே லிங்க்டு பீஸ் ஆல்ரெடி இருக்கும். இங்கே இருக்குது கிரியேட் லிங்க்டு பீஸ். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த போர்ஷன் வேணுமோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பீஸ் தனியாக வந்துடும். அதை வெளியில் வச்சிங்கன்னா ஓகே, முடிஞ்சிடும். எஸ்கேப் கொடுத்துருங்க, போயிடும். அப்புறம் இந்த போர்ஷன் வந்து எனக்கு லிங்க்டு அப்படியே வச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்லை, ஆக்சுவலாக இந்த இது கிரியேட் பண்ணும்போது எனக்கு தேவைப்படாது. அதனால் வந்து பிரேக் லிங்க் கொடுத்துக்கலாம். ஓகே, டன். இந்த லைன் டெம்பரரி லைன் தான், தேவையில்லை. இப்போ பாருங்க, இது ஃப்ரண்ட்டு, இது இன்னர். இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்படியே இன்னர் தூக்கி மேலே தூக்கி வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, அவ்வளோதான். இது ஒரு பிரீஃப்னுடைய மெத்தட். இது ரெண்டையும் பிடிச்சி ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணும்போது பல்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். பல்ஜிங் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃப்ரண்ட்ல. ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இன்னும் பிரீஃபில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மென்ஸ் பிரீஃப்லையும் சரி, உமன்ஸ் பிரீஃப்லையும் சரி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக ஒன்று யாராவது விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே நடத்துகிறேன். பின்னாடி டைம் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொன்று நடத்துகிறேன். இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய வேறு ப்ராடக்ட் நிறைய இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு தேங்க்யூ.